அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. அல்ஹம்துலில்லாஹ் நஹ்மதுஹு வ நஸ்தஈனுஹு வ நஸ்தக்ஃபிருஹு வ நஊது பில்லாஹி மின் ஷுரூரி அன்ஃபுஸினா வ ஸய்யிஆத்தி அஅமாலினா மை யஹ்திஹில்லாஹு ஃபலா முதில்ல லஹு வ மை யுضلل ஃபலா ஹாதிய லஹு வ அஷ்ஹது அன் லா இலாஹா இல்லல்லாஹு வஹ்தஹு லா ஷரீக லஹு வ அஷ்ஹது அன்ன முஹம்மதன் அப்துஹு வ ரசூலுஹு அம்மா பஅத். கண்ணியத்திற்குரிய இல்லாமல்ல அல்லாஹுவின் நல்லடியார்களே, இல்லாமல்ல அல்லாஹுவின் மகத்தான கிருபையினால் ரமலான் மாதத்தினுடைய நோன்பை நிறைவு செய்துவிட்டு இந்த பெருநாள் தினத்திலே இறைவனை போற்றி புகழ்ந்தவர்களாக இங்கே நாம் அமர்ந்திருக்கிறோம். ரமலான் ஒரு மாதம் முழுக்க நோன்பு நோற்றோம், தொழுகை உள்ளிட்ட வணக்க வழிபாடுகளிலே ஆர்வத்தோடு ஈடுபட்டோம், நம்மால் இயன்ற தான தர்மங்களை செய்தோம். இரவு நேரத்தில் மிகவும் குறிப்பாக பிந்திய இரவு அந்த நேரங்களிலே நின்று தொழுது அல்லாஹ்விடத்தில் பிரார்த்தனை செய்தோம். இப்படியாக அந்த ஒரு மாத காலகட்டத்தில் நம்முடைய வாழ்வியலிலே பல்வேறு மாற்றங்கள் ஏற்பட்டது. ஆனால் ரமலான் முடிந்து ஷவ்வால் துவங்கிவிட்டால் அந்த மாதத்தில் ஏற்பட்ட அத்தனை மாற்றங்களும் பெருநாள் தினத்தோடு தொழுகையை நிறைவேற்றிய அந்த சபையோடு நம்முடைய அத்தனை மாற்றங்களும் மறைந்து போய்விடுகிறது. ஒவ்வொரு வருடமும் ரமலானை நாம் சந்திக்கின்றோம், ஒவ்வொரு வருடமும் ரமலானில் நோன்பு நோக்கிறோம். இப்போது நாம் சொன்ன அத்தனை மாற்றங்களும் ரமலான் மாதத்தில் மாத்திரம் நமக்கு ஏற்படுகிறது. ஒவ்வொரு வருடமும் பெருநாள் தொழுகையை தொழுது முடித்து விட்டால் அத்தனை மாற்றங்களும் காணாமல் போய்விடுகிறது. இந்த நேரத்தில் நாம் ஒரு கணம் யோசித்து பார்க்க வேண்டும். அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் ரமலான் மாதத்திலே நோன்பு நோற்பதை நமக்கு கடமையாக்கி அந்த நோன்பின் மூலம் நம்மிடத்தில் என்ன மாற்றத்தை எதிர்பார்க்கிறானோ, அந்த நோன்பின் நோக்கமாக இறைவன் எவற்றை குறிப்பிடுகிறானோ அது நம்முடைய வாழ்வில் ஏற்பட்டு விட்டதால் அந்த மாற்றத்தை நாம் அடைந்து விட்டோமா, நோன்பின் நோக்கத்தை முழுமையாக நாம் பூர்த்தி செய்து விட்டோமா என்பதை நாம் அனைவரும் இந்த தருணத்திலே சுய பரிசோதனை செய்து பார்க்க கடமைப்பட்டிருக்கிறோம். நோன்பு என்று மாத்திரமல்ல, இஸ்லாமிய மார்க்கத்தில் சொல்லப்படுகிற அத்தனை வணக்க வழிபாடுகளுக்கும் ஒரு நோக்கம் உண்டு. அந்த நோக்கம் நம்மிடம் ஏற்படாத வரை நாம் அந்த வணக்க வழிபாடுகளை செய்கிறோம் என்பது வெறும் சடங்கு சம்பிரதாயமாகத்தான் அமையுமே ஒழிய உண்மையில் அல்லாஹ் பொருந்தி கொள்ளக்கூடிய விதத்தில் அந்த வணக்க வழிபாடுகளை செய்தவர்களாக ஆக மாட்டோம். தொழுகையை பற்றி அல்லாஹ் சொல்கிறான். தொழுகை என்பது வெறுமனே குனிந்து நிமிர்வது மட்டுமா? அது மட்டுமே தொழுகையினுடைய நோக்கமா? அல்லாஹும் அல்லாஹுடைய தூதரும் உத்தரவிட்ட அடிப்படையில் நம்முடைய தொழுகை முறையை நிறைவேற்றுவதோடு அந்த வணக்க வழிபாட்டிற்கு ஒரு நோக்கம் உண்டு. அல்லாஹ் சொல்கிறான், இன்ன ஸலாத்த தன்ஹா அனில் ஃபஹ்ஷாஇ வல் முன்கர். தொழுகை மானக்கேடான காரியத்திலிருந்து தடுக்கும், அருவருக்கத்தக்க செயல்பாடுகளிலிருந்து தொழுகையாளியை தூரமாக்கும் அல்லாஹ் சொல்கிறான். அப்ப மானக்கேடான காரியத்திலிருந்து தடுக்கக்கூடிய ஒரு மாற்றம் தொழுகையின் மூலம் ஏற்பட வேண்டும். தொழுகையில் அல்லாஹ்வினுடைய அச்சம் ஊட்டப்பட்டு அவனுடைய உள்ளத்திலே அந்த வணக்க வழிபாட்டின் மூலமாக இறைச்ச உணர்வு ஆழமாக பதிந்து பாவமான காரியங்களிலிருந்து அந்த அடியான் விலகி நிற்க வேண்டும், ஒரு வாழ்வியல் மாற்றம் வேண்டும் என்று தொழுகையின் மூலமான நோக்கமாக அல்லாஹ் குறிப்பிடுகிறான். ஹஜ்ஜை பற்றி எடுத்துக் கொள்ளுங்கள். ஹஜ் என்று சொன்னால் அரஃபாவிலே தங்குவது, முஸ்தலிஃபாவிலே தங்குவது, கல்லறிவது, காபத்துல்லாவை தவாப் செய்வது, இவைகள் மட்டும்தானா? அதன் மூலமும் ஒரு வாழ்வியல் மாற்றம், ஒரு ஒழுக்க மாண்புகளை கடைபிடிப்பது, அல்லாஹ்வினுடைய உத்தரவை எல்லா நிலையிலையும் கடைபிடிப்பதற்குரிய ஒரு பயிற்சியை அல்லாஹ் ஹஜ்ஜிலும் ஏற்படுத்துகிறான். அல்லாஹ் திருக்குர்ஆனில் சொல்கிறான், ஃபமன் ஃபரல ஃபீஹின்னல் ஹஜ்ஜ. யார் ஹஜ்ஜை கடமையாக்கி கொள்கிறாரோ, அல்லாஹ் யாருக்கு ஹஜ்ஜை கடமையாக்குகிறானோ, ஃபலா ரஃபஸ வலா ஃபுசூக் வலா ஜிதால ஃபில் ஹஜ். அவர்கள் ஹஜ்ஜை நிறைவேற்றக்கூடிய நேரத்தில் காலகட்டத்தில் தம்முடைய மனைவியரோடு கூடக்கூடாது, வீண் தர்க்கத்தில் ஈடுபடக்கூடாது, பாவங்களில் ஈடுபடக்கூடாது. இதுதான் ஹஜ்ஜினுடைய நோக்கம் என்பதாக ஹஜ்ஜின் மூலமும் நமக்கு ஒரு பயிற்சி வழங்கப்படுகிறது. உன்னுடைய வாழ்வியலில் ஒரு மாற்றம் வேண்டும், பாவத்திலிருந்து நீ விலகி இருக்க வேண்டும்,
அல்லாஹ்வுடைய அச்சத்தை உள்ளத்தில் நிறுத்தி கொண்டு இறைவன் உனக்கு ஹலால் என்று எவற்றை சொல்கிறானோ அவற்றை மாத்திரமே நீ ஹலாலாக்கி கொள்ள வேண்டும். வீண் தர்க்கங்களில் ஈடுபடக்கூடாது. ஒரு பயிற்சி, ஹஜ்ஜிலும் இப்படிப்பட்ட ஒரு பயிற்சி நமக்கு வழங்கப்படுகிறது. குர்பானி என்கிற வணக்க வழிபாடு, அதிலும் அல்லாஹ் சொல்வது என்ன? வெறுமனே ஆட்டின் இறைச்சியை மாட்டின் இறைச்சியை மக்களுக்கு விநியோகம் செய்வது மட்டும்தானே? லை யனாலல்லாஹு லுஹூமுஹா வலா திமாஉஹா வலாக்கி யனாலுஹு தக்வா மின்கும். பிராணிகளினுடைய மாமிசம் அல்லாஹ்வை போய் சென்றடைவதில்லை, அதன் ரத்தம் அல்லாஹ்வை போய் சென்றடைவதில்லை. அல்லாஹ்விற்கு நீங்கள் அறுத்து பலியிடுகின்ற பிராணிகளின் மாமிசம் தேவையில்லை, அவற்றினுடைய ரத்தம் தேவையில்லை. அல்லாஹ் உங்களிடத்தில் எதிர்பார்ப்பது, நீங்கள் அந்த வணக்க வழிபாட்டை நிறைவேற்றுகின்ற பொழுது அல்லாஹ்வை போய் சென்றடைவது எது தெரியுமா? வலாக்கி யனாலுஹு தக்வா மின்கும். உங்களுடைய உள்ளத்தில் உள்ள இறையச்சம், நீங்கள் உங்கள் வாழ்க்கையில் கடைபிடிக்கின்ற அல்லாஹ்வை அஞ்சி நடந்து கொள்ளக்கூடிய பண்பாடுதான் அல்லாஹ்வை போய் சென்றடையும். ஹஜ்ஜின் மூலமும் அல்லாஹ் அதைத்தான் எதிர்பார்க்கிறான். ஜக்காத்தை பற்றி, இஸ்லாத்தில் முக்கியமான கடமையாக சொல்லப்படுகிற ஜக்காத்தை பற்றி அல்லாஹ் திருக்குர்ஆனில் சொல்கின்ற பொழுது நபிக்கு அல்லாஹ் உத்தரவிடுகின்றான், குது மின் அம்வாலிஹிம் ஸதகத்தன். நபியே, அவர்களின் பொருளாதாரங்களிலிருந்து ஜக்காத்தை எடுங்கள். துத்தஹீருஹும். எதற்காக இந்த ஜக்காத்? அவர்களை நீங்கள் தூய்மைப்படுத்துவதற்காக. வதுஸக்கீஹிம். அவர்களை பரிசுத்தப்படுத்துவதற்காக. ஜக்காத்தின் மூலமாக பொருளாதாரத்தை தூய்மைப்படுத்துவது என்கிற ஒரு அடிப்படை இருப்பதை போலவே மனிதர்களின் செயல்பாடு, ஜக்காத் வழங்குகிற மனிதர்களினுடைய உள்ளம் தூய்மையாக்கப்படுகிறது, கஞ்சத்தனத்திலிருந்து தூய்மையாக்கப்படுகிறது. பொருளாதாரத்தை செலவிடக் கூடாது என்கிற எண்ணத்திலிருந்து அவர்களுக்கு ஒரு தூய்மை உணர்வு ஏற்படுகிறது. ஜக்காத் என்கிற வணக்க வழிபாட்டின் மூலமும் வாழ்வியல் மாற்றம் அல்லாஹ் எதிர்பார்க்கிறான். அதுபோலவே நோன்பை பற்றி நபிகள் நாயகம் சொல்கின்ற பொழுது வெறுமனே பசி திருத்தல் மட்டும் நோன்பல்ல, தாகி திருத்தல் மட்டும் நோன்பல்ல. குறிப்பிட்ட நேரம் முதல் குறிப்பிட்ட நேரம் வரை நாம் எதையும் சாப்பிடாமல் இருப்பதோ குடிக்காமல் இருப்பதோ இது மட்டுமே நோன்பு என்று நாம் நினைத்துக் கொண்டிருக்கிறோம். இவை நோன்பின் வெளிப்புற தோற்றம். நோன்பினுடைய உள்புற தோற்றம் என்ன? அல்லாஹ் அதன் மூலம் நம்மிடத்தில் எதிர்பார்க்கக்கூடிய உண்மையான எதிர்பார்ப்பு என்ன? நம்முடைய வாழ்வில் பொய்யை விட்டொழிக்க வேண்டும், புறத்தை விட்டொழிக்க வேண்டும், இறையச்சத்திற்கு மாற்றமான செயல்பாடுகளை, இழிவான செயல்களை நம்முடைய வாழ்விலிருந்து முற்றிலுமாக அகற்ற வேண்டும். நபிகள் நாயகம் சொன்னார்கள், மல்லம் யதா கௌல ஸூரி வல் அமல பிஹி. யார் பொய்யான பேச்சுக்களை விடவில்லையோ, தீய நடவடிக்கைகளை விடவில்லையோ, ஃபலைஸ லில்லாஹி ஹாஜத்துன் ஃபீ அய்யதஅ துஆமஹு வ ஷராபஹு. அவர் தம்முடைய உணவை விட்டு விடுவதிலேயோ, குடிக்கின்ற குடிபானத்தை விடுவதிலேயோ அல்லாஹ்விற்கு எந்த தேவையும் இல்லை. நீ சாப்பிடாம இருக்கிறது மட்டுமா நான் கேட்டேன்? நீ குடிக்காம இருக்கிறது மட்டுமா நான் கேட்டேன்? அது மட்டும் என்னுடைய நோக்கம் அல்ல. நான் சொன்னதை நீ செய்கின்றாயா? இந்த நேரத்திலிருந்து இந்த நேரம் வரை சாப்பிடக்கூடாது என்று சொன்னதை நீ நடைமுறைப்படுத்துகிறாய், குடிக்க கூடாது என்று சொன்னதை நடைமுறைப்படுத்துகிறாய். அது போலவே உன்னுடைய ஒட்டுமொத்த வாழ்விலும், ரமலானில் மட்டுமல்ல சகோதரர்களே, ரமலான் அல்லாத எல்லா காலங்களிலும், நம்முடைய மரணம் வரையிலும் அல்லாஹ் நமக்கு எவற்றை ஹலாலாக்குகின்றானோ அவற்றை மாத்திரமே ஹலாலாக்கி கொள்கிறோமா? அல்லாஹ் எவற்றிலிருந்தெல்லாம் விலகி நிற்க வேண்டும் என்று நமக்கு உத்தரவிடுகின்றானோ அந்த ஹராமான காரியங்களிலிருந்து, செயல்பாடுகளிலிருந்து, பாவமான செயல்களிலிருந்து நாம் தூரமாக விலகி நிற்கிறோமா? இதை அல்லாஹ் நோன்பின் மூலம் நம்மிடத்தில் எதிர்பார்க்கிறான். இதுதான் உண்மையான இறையச்ச உணர்வு. அல்லாஹ் ரமலான் மாதத்தில் மட்டும் அல்லாஹ் நம்மை கண்காணிக்கவில்லை, நோன்பு இருக்கிற நேரத்தில் மட்டும் அல்லாஹ் நம்மை கண்காணிக்கவில்லை. எல்லா நாட்களிலும் எல்லா நேரத்திலும் அல்லாஹ் என்னை கண்காணித்துக் கொண்டிருக்கிறான். அந்த உணர்வை பெறுவதுதான் இறையச்சம். அந்த உணர்வை பெற்று அதன் அடிப்படையில் நம்மை நாம் சீர்திருத்தம் செய்து கொள்வது, நம்முடைய செயல்பாடுகளை அலங்கரித்துக் கொள்வது, நல்ல பண்புகளால், குண நலன்களால், ஒழுக்க மாண்புகளால் நம்முடைய வாழ்வை அலங்கரித்துக் கொள்வதுதான் இறையச்சம். அது வந்துருச்சா? அல்லாஹ் எதை விட சொல்றானோ அதை விட்டமா? ஷவ்வால் இதுதான் நமக்கு பயிற்சியை ஆரம்பிக்குது. நாம நினைக்கிறோம் பெருநாள் தொழுகைக்கு வருவ பெருநாள் பெரு அறிவிப்பு போடும் போது ஸ்டார்டிங்ல நோம்புன்னு அறிவிப்பு போடும்ல, அப்ப ஒரு குதூகலமா இருப்பார், நோன்பு வந்துருச்சுன்னு.
அடுத்து பெருநாள்னு ஒரு அறிவிப்பு சொல்வாங்கல்ல, அப்போ ஒரு சந்தோஷம். திடல்ல வந்து தொழுகை முடிச்சுட்டு வெளியே போகும்போது அல்ஹம்துலில்லாஹ் எல்லாம் முடிஞ்சிருச்சுப்பா, என்னப்பா முடிஞ்சு, இனி எந்த கட்டுப்பாடும் தேவையில்லை, இனி சினிமா படத்தை பார்க்கலாம், இனி புறம் பேசலாம், அடுத்தவர்களை பற்றி குறை கூறலாம், வியாபாரத்தில் மோசடி செய்யலாம், எல்லா விதமான தவறுகளுக்கும் இப்போது திடல் இருந்த ஒரு இடது கால வெளியே வைப்பாரு, எல்லாம் ரிலாக்ஸ். இப்போ மைண்ட் ரொம்ப ரிலாக்ஸா இருக்கு. என்ன ரிலாக்ஸ்? எதை வேண்டுமானாலும் செய்து கொள்ளலாம், எந்த கட்டுப்பாடும் இனி இல்லை என்கிற உணர்வு ஒரு முஸ்லிமுடைய உள்ளத்தில் இருக்கும் என்றால் இந்த நோன்பின் மூலம் நாம் பெற்ற பாடம் என்ன, பயிற்சி என்ன? அல்லாஹ் எதை விட சொல்கிறான்? பொய்யை விட சொல்கிறான். ஆனால் நாம் எதை விடுகிறோம்? ரமலானில் தொழுத தொழுகை விட்டு விடுகிறோம். திடலை விட்டு போகும்போது பல பேருக்கு எது இல்லை? தொழுகை இல்லை. ரமலான்ல தான் தொழுகை. ரமலான் அல்லாத காலத்தில் தொழுகையை விட்டு விடுகிறார், ஜக்காத்தை விட்டு விடுகிறார், தான தர்மங்களை விட்டு விடுகிறார், குர்ஆன் ஓதுவதை விட்டு விடுகிறார். ரமலானில் எந்தெந்த நற்காரியத்தை எல்லாம் அவர் விழித்திருந்து செய்தாரோ அத்தனை நற்காரியத்தையும் ஷவ்வாலில் பெருநாள் தொழுகை தொழுத திடலிலேயே விட்டு விட்டு செல்கிறார். இது எப்படி அலங்கரிக்கக்கூடிய ஒரு செயல்பாடாக, அல்லாஹ்வால் பாராட்டப்படுகிற ஒரு செயல்பாடாக இருக்கும் என்பதை யோசித்து பாருங்கள். நாம் என்ன இந்த மாதத்தில் மாத்திரம் வணக்க வழிபாடுகளை செய்யக்கூடியவர்களா? அல்லாஹ் ரமலானில் மாத்திரம் நம்மை முஸ்லிம்களாக இருக்க சொல்கிறான, ஷவ்வாலிலும் அதே முஸ்லிமாக இருக்க வேண்டுமா இல்லையா? நம்முடைய வாழ்வின் எல்லா நிலையிலையும் இறையச்ச உணர்வை கடைபிடிக்க வேண்டுமா இல்லையா? நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்கிறார்கள், நம்முடைய வாழ்வில் எப்போது நாம் இறையச்ச உணர்வை கைவிட்டு விடுவோமோ அப்போது நமக்கு மறுமையில் மிகப்பெரிய நஷ்டம் ஏற்படும். எப்படி? அல்லாஹ்வின் தூதர் சொல்கிறார்கள், உம்மத்தி, என் சமூகத்திலிருந்து ஒரு கூட்டம் மறுமை நாளில் வருவார்கள். அங்கு சிந்தித்து பார்க்க வேண்டும். இந்த செய்தி நமக்கு அல்லாஹ்வின் தூதர் விடுக்கின்ற மிகப்பெரிய எச்சரிக்கை. யாரெல்லாம் ரமலானில் மாத்திரம் நம்மை சரி செய்து கொண்டு ஏனைய மாதங்களில் நம்மை சரி செய்வதை பற்றி அக்கறையற்றி இருக்கிறோமோ அவர்கள் அனைவருக்கும் இது ஒரு எச்சரிக்கை. நபிகள் நாயகம் சொல்கிறார்கள், மறுமை நாள்ல ஒரு கூட்டம் வரும், அவர்கள் என் சமூகத்தை சார்ந்தவர்கள், நன்றாக தெரியும் அவர்கள் எப்படிப்பட்டவர்கள் என்று. எப்படி வருவார்கள் அல்லாஹ்விடத்தில்? யஅதூன பிஹஸனாத்தின் கஅம்சாலி ஜிபாலி திஹாமா, திஹாமா என்கிற மலை போல நன்மைகளை கொண்டு வருவார்கள். தொழுகையை கொண்டு வருவார்கள், நோன்பை கொண்டு வருவார்கள், ஜக்காத்தை கொண்டு வருவார்கள், மலை போல் நன்மைகளை கொண்டு வருவார்கள் அல்லாஹ்விடத்தில் மறுமை நாளில். வெளிப்புறத்திலிருந்து பார்க்கின்ற பொழுது இவ்வளவு நன்மைகளை வைத்திருக்கிறாரே, நிச்சயம் இவர் சொர்க்கம் செல்வார் என்று பிற மக்கள் நினைப்பார்கள். ஆனால் நபிகள் நாயகம் சொல்கிறார்கள், ஃபயஜஅலஹுல்லாஹு ஹபாஅம் மன்சூரா, அல்லாஹ் அவற்றை ஒன்றுமில்லாமல் ஊதி தள்ளி விடுவார். மலை போல் நன்மைகளை கொண்டு வருவார், அந்த நன்மைகள் எவற்றையும் அல்லாஹ் ஏற்காமல் ஊதி தள்ளி விடுவான். எதையுமே அல்லாஹ் ஏற்க மாட்டான். நபிகள் நாயகம் இந்த செய்தியை சொல்கின்ற பொழுது நபி தோழர்கள் கேட்டார்கள், அல்லாஹ்வின் தூதரே, ஹாபு வ ஹஸீரு, அவர்கள் நஷ்டமடைந்து விட்டார்கள். யார் அல்லாஹ்வின் தூதரே? அவ்வளவு தொழுகை, அவ்வளவு நோன்பு, அவ்வளவு வணக்க வழிபாட்டை வைத்திருந்தும் அல்லாஹ் ஏன் அதனை ஏற்றுக்கொள்ளவில்லை? ஏன் அந்த அமல்களை அல்லாஹ் ஊதி தள்ளிவிட்டான்? யார் அவர்கள்? நபிகள் நாயகம் சொன்னார்கள், அவர்கள் வேறு யாரும் அல்ல, உங்கள் சகோதரர்கள். ரசூலுல்லாஹ் தன்னுடைய உம்மத்துங்கிறாங்க, உங்கள் சகோதரர்கள். வயஅகுதுன மினல் லைலி கமா தஅகுதுன், நீங்கள் இரவு நேரத்தில் எப்படி தொழுகையில் ஈடுபடுகிறீர்களோ அதுபோல் அவர்களும் இரவு நேரத்தில் தொழுகையில் ஈடுபட்டவர்கள். எப்படிப்பட்ட ஒரு வார்த்தை! நீங்க இரவு நேரத்தில் தொழுகிறீர்கள் அல்லவா, அதுபோல் அவர்களும் இரவு நேரத்தில் தொழுதவர்கள். பிறகு ஏன் அவர்களுடைய அமல்களை அல்லாஹ் அங்கீகரிக்கவில்லை? நபிகள் நாயகம் சொன்னார்கள், இதா ஹலவ் பி மஹாரிமில்லாஹி இன்தஹகுஹா, அவர்கள் ஒரு கட்டத்தில் அல்லாஹ் தடை செய்த ஹராமாக்கிய காரியங்களோடு தனித்து விடப்படும் பொழுது அந்த ஹராமான காரியத்தை செய்து விடுவார்கள். கூட்டத்தோடு இருக்கும்போது நல்லா இருப்பான், 10 பேரோடு சேர்ந்து இருக்கும் போது நல்ல முஸ்லிமா இருப்பான், தொழுவான், இரவு நேரத்தில் வணக்க வழிபாட்டில் ஈடுபடுவான். ஆனால் தனித்து விடப்பட்டு விட்டால், யாரும் தன்னை கண்காணிக்கவில்லை, அல்லாஹ்வின் கண்காணிப்பை தவிர்த்து அவன் மீது வேறு எந்த கண்காணிப்பும் இல்லாமல் இருக்கின்ற பொழுது அல்லாஹ்விற்கு கட்டுப்பட மாட்டான். இறைவன் ஹராமாக்கிய புனிதங்களை உடைத்து நொறுக்கி விடுவான்.
அல்லாஹ்வுக்கும் தனக்குமான திரையை அகற்றி விடுவான், ஹராமில் ஈடுபட்டு விடுவான். யோசித்து பாருங்கள், எத்தனை பெரிய ஒரு எச்சரிக்கைக்குரிய செய்தி. இன்றைக்கு நம்மில் பலரும் ரமலான்ல நாமே எழுந்து சஹருக்கு எழுந்திருக்கிறோம், சஹர்ல இஸ்திக்பார் செய்கிறோம், ஐவேளை தொழுகையை நிறைவேற்றுகிறோம். அதுவே ரமலான் முடிந்து விட்டால் இந்த ஷவ்வால் 1ல நம்மில் எத்தனை பேர் ஃபஜ்ர் தொழுதோம்? யோசிச்சு பார்க்கணும். பல முஸ்லிம்களின் நிலை என்ன? ரமலானுக்கு முந்தின நாள், ரமலான் இறுதி நாள்ல இரவு தொழுகை வரையிலையும் ஜமாத்தா பங்கெடுப்பார். பிறை அறிவிப்பு சொல்லப்பட்டு விட்டால் அன்னைக்கு ஃபஜ்ருக்கே வர மாட்டார். இது எப்படி சிறந்த மாற்றமாக இருக்கும்? இதுதான் இறையச்சமா? இதுதான் அல்லாஹ் நோன்பின் மூலம் நமக்கு கொடுக்கின்ற பயிற்சியா? அல்லாஹ் எப்படிப்பட்ட மாற்றத்தை எதிர்பார்க்கிறானோ அதனை நாம் பெற்றுவிட்டோமா என்பதை யோசித்து பார்க்க வேண்டும். அல்லாஹ்வின் தூதர் இன்னும் சொன்னார்கள், ஒரு அடியான் இஸ்லாத்தை ஏற்க முன் வருகின்ற பொழுது ஷைத்தான் அவருக்கு குறுக்காக வந்து அமர்ந்து கொள்வான். நீ இஸ்லாத்தை ஏற்காதே, உன்னுடைய முன்னோர்களின் மார்க்கத்தை விடப் போகிறாயா என்றெல்லாம் எண்ணங்களை ஏற்படுத்துவான். அதை தாண்டி அவர் இஸ்லாத்தை ஏற்றுக்கொண்டு விட்டால் அதில் வெற்றி பெறுகிறார். அடுத்து அவர் ஹிஜ்ரத்துக்கு செல்கின்ற பொழுது அவர் செல்லுகின்ற ஹிஜ்ரத்தின் பாதையில் குறுக்கே அமர்ந்து கொண்டு, உன்னுடைய சொத்துக்களை எல்லாம் விட்டுவிட்டு செல்ல போகிறாயா, உன்னுடைய குடும்பங்களை விட்டுவிட்டு செல்ல போகிறாயா என்று ஆசை வார்த்தை காட்டி அதிலிருந்து பின்வாங்க வைப்பான். அதையும் அவர் வெற்றி பெற்று விட்டால், ஷைத்தானின் ஊசலாட்டத்திற்கு இடம் கொடுக்காமல் அதனை வென்று விட்டால் அதில் வெற்றி பெறுகிறார். ஹிஜ்ரத்து முடிச்சு அல்லாஹ்வின் பாதையில் பங்கெடுப்பதற்குரிய யுத்தத்திற்கு அழைப்பு விடுக்கப்பட்டால் அதில் புறப்பட்டு செல்கின்ற பொழுது அப்பவும் ஷைத்தான் வருவான். எங்க போறீங்க? யுத்த காலத்துக்கா? கொல்லப்படுறத விரும்புறீங்களா? நீங்க கொல்லப்பட்டா என்ன நடக்கும் தெரியுமா? அங்க போனா நீ செத்து போயிருவேன். உன் பொண்டாட்டியை இன்னொருத்தன் கல்யாணம் பண்ணுவான். உன் சொத்து ஏனைய மக்களுக்கு மத்தியில் பங்கு வைக்கப்படும். இதை விரும்பித்தான் அந்த களத்திற்கு செல்கிறாயா என்று ஷைத்தான் கேட்பான். அதில் மதிமயங்கி விடக்கூடியவர்கள் பின் வாங்கிடுவாங்க. ஷைத்தானின் ஊசலாட்டத்திற்கு இடம் கொடுக்காதவர்கள் அதையும் தாண்டி யுத்தகலத்தில் பங்கெடுப்பார்கள். இப்படி நபிகள் நாயகம் ஷைத்தானை பற்றி நமக்கு சொல்கின்ற பொழுது எல்லா வழியிலையும் வருவான். நோம்பு முடிஞ்சிருச்சுல, தொழுகலாம் நம்ம நினைப்போம். எதுக்குப்பா ரமலான்ல தான் தொழுதுட்டல்ல, அதுலயே நீ சொர்க்கவாசி ஆயிட்டப்பா, உனக்கு சொர்க்கம் முன்பதிவு செய்யப்பட்டு விட்டது, இதுக்கப்புறம் இனி பள்ளிவாசல் போறதை பத்தி கவலையே படாத, இதற்கு மேல் நீ திருக்குரான் எடுத்து ஓத வேண்டிய அவசியம் இல்லை, ஒரு 10 ரூபாய் எடுத்து தர்மம் செய்யலாம் என்று நினைப்பார். எடுக்கும் போது ஷைத்தான் கேட்பான், எதுக்கு என்ன ஊருக்குள்ள அனுப்பிட்டியா, உன் செலவு இருக்குல்ல, உனக்கு கடன் இருக்குல்ல, எதுக்குப்பா இப்பவே கொடுத்துக்கிட்டு இருக்கிற, உன்ன நீயே கஷ்டப்படுத்துற, நீ ரமலான்ல கொடுத்ததெல்லாம் போதும்பா, இதுக்கு மேல் நீ கொடுக்க வேண்டாம், உனக்கு சேர்த்து வச்சுக்க சொல்லுவான். ஒவ்வொரு எந்த ஒரு நற்காரியத்தில் ஈடுபட முன் வரும் பொழுதும், ஒரு மார்க்க சபையில் பங்கெடுக்கலாம் என்று வருகின்ற பொழுது, எதுக்கு ரமலான்ல கேட்ட பயான் பத்தாதா, போதும்பா, நீ கேட்டு பெரிய மார்க்க அறிஞராக ஆகிவிட்டாய், இனி நீ படிப்பதற்கு ஒன்றுமே இல்லை, தெரிந்து கொள்வதற்கு எதுவுமே இல்லை, எண்ணங்களை உண்டாக்குவான். நம்முடைய வாழ்க்கையில் ஷைத்தான் எங்கே வந்தாலும் சரி, எந்த பாதையில் வந்து நின்று நம்முடைய வணக்க வழிபாட்டை, இறைவனுக்கு நாம் கட்டுப்படுகிற தன்மைக்கு இடையூறு ஏற்படுத்தினாலும் அதற்கு நாம் இடம் கொடுத்து விடக் கூடாது. அதற்குரிய பயிற்சி தான் ரமலான். வாலி வசூல் உங்களிடத்துல செய்ய வருவாங்க. இந்த திடல் ஏற்பாடு உள்ளிட்ட பல்வேறு விஷயங்களுக்கு பொருளாதார செலவினங்கள் இருக்கு. நீங்கள் தருகிற நன்கொடைகளை கொண்டுதான் அவற்றை நாம சரி செய்ய முடியும். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க பெருநாள்ல அதிகமான அளவுல தர்மம் செய்ய சொல்லியிருக்கிறாங்க. அதையும் கவனத்தில் கொண்டு உங்களுடைய பொருளாதாரத்தை இந்த வகைக்காக தாராளமான முறையில் வாரி வழங்க அல்லாஹ் செய்வான். ரமலான்ல அதற்குத்தான பயிற்சி. ஷைத்தான் எப்படி வந்தாலும், எந்த பாதையில் வந்தாலும், முன் இருந்தோ பின் இருந்தோ, வலப்பக்கத்தில் இருந்தோ இடப்பக்கத்தில் இருந்தோ, அல்லாஹ் திருக்குரானில் சொன்னான் அல்லவா, சும்மல ஆத்தியன்னஹும் மின் பைனி ஐதீஹிம் வ மின் கல்ஃபிஹிம் வ அன் ஐமானிஹிம் வ அன் ஷமாயிலிஹிம் வலா தஜிது அக்ஸரஹும் ஷாக்கிரீன். அல்லாஹ் சொல்கிறான். ஷைத்தான் அல்லாஹ்விடத்தில் எடுத்த சபதத்தை பற்றி அல்லாஹ் நமக்கு சொல்கிறான். அவர்கள் முன்னிருந்து நான் வருவேன், அவர்கள் பின்னால் இருந்து நான் வருவேன், வலப்பக்கம் இடப்பக்கம் நாலாபுறங்களில் இருந்தும் அவர்களின் பாதையின் குறுக்கே சென்று உனக்கு கட்டுப்பட விடாமல் நான் தடுப்பேன். வலா தஜிது அக்ஸரஹும் ஷாக்கிரீன். அவர்களில் அதிகமானவர்களை நீ நன்றி செலுத்தக்கூடியவர்களாக பார்க்க மாட்டாய், விடமாட்டேன்.
உனக்கு நான் நன்றி செலுத்த விட மாட்டேன், அவனை நான் வழிகெடுப்பேன். இதுதான் ஷைத்தான் அல்லாஹ்விடத்தில் எடுத்துக்கொண்ட சபதம். அந்த சபதத்தை நிறைவேற்றக்கூடிய விதமாக நம்முடைய நற்பண்புகளை சீர்குலைக்க முயற்சிப்பான், வணக்க வழிபாடுகளை நாசமாக்க முயற்சிப்பான். அதற்கு நம்ம இடம் கொடுக்கூடாது. ஒரு மாசம் நம்மளால முடிஞ்சா இல்லையா யோசிச்சு பாருங்க. தொழுகை சிரமம் என்று நினைப்பவர்கள் ரமலானில் தொழுகை நிறைவேற்றவில்லையா? சுபுகை ஜமாத்தோடு தொழுதீர்களே, சகர் நேரத்தில் எழுந்து பின்னிரவு கண் விழித்து அல்லாஹ்விடத்தில் பாவ மன்னிப்பு தேடினோமே, எல்லாமும் நமக்கு முடிகின்றது. ஒரு நாள் மட்டும் முடியவில்லை, ஒரு மாதம் முழுக்க நமக்கு முடிகிறது. ஹராமிலிருந்து எனக்கு விலகுவது சிரமம் என்று யாரும் சொல்ல முடியாது. ஏன்? ரமலான் ஒரு மாதத்தில் அல்லாஹ் சொன்னான் என்பதற்காக ஹலாலையே விட்டு விட்டோம். தண்ணீர் ஹலால் தானே, டீ ஹலால் தானே, உணவு சாதாரண நாம் சாப்பிடுகின்ற உணவு ஹலால் தானே, அவற்றையெல்லாம் நாம் உண்டோமா? பகல் நேரத்தில் கண்ணுக்கு முன்பாக தண்ணீர் இருந்தது, நம்மை சுற்றிலும் யாரும் இல்லை, ஹலால். ஆனால் அந்த உணவை விட்டோம் அல்லாஹ் சொன்னான் என்பதற்காக. உணவு இருந்தது, யாரும் இல்லை, உண்டால் யாருக்கும் தெரியாது, ஆனால் அல்லாஹ் சொன்னான் என்பதற்காக அந்த உணவை விட்டோம், ஹலால். இறைவன் சொன்னான் என்பதற்காக ஒரு மாதம் முழுக்க ஹலாலை விட தெரிந்த நமக்கு இறைவன், அதே இறைவன் சொன்னான் என்பதற்காக ஏனைய காலங்களில் ஹராமை விட முடியாதா? நோன்பு காலத்திலே பகல் முழுக்க தண்ணீரை விட தெரிந்த நமக்கு, அரிசியையும் ரொட்டியையும் விட தெரிந்த நமக்கு ஏனைய காலங்களில் வட்டியை விட தெரியாதா? முடியாதா? புறம் பேசுவதை விட முடியாதா? பொய் பேசுவதை விட முடியாதா? அடுத்தவனுக்கு மோசடி செய்வதை விட முடியாதா? பகையை விட முடியாதா? எல்லாமும் நமக்கு முடியும். முடியும் என்பதை உணர்த்துவதுதான் ரமலான். உணர்த்தி சென்ற மாதம் ரமலான் மாதம். ஆனால் அதிலிருந்து பெற வேண்டிய பாடத்தை, படிப்பினையை பெற்றுக் கொள்ளாமல் ஷைத்தானின் அழைப்பிற்கே நாம் சென்று விடுகிறோம். சிந்தித்து பார்க்க வேண்டும். இந்த ரமலான் மாதத்திலே, ரமலான் மாதத்திலிருந்து நாம் பெற்றுக்கொண்ட பாட உணர்வின் மூலமாக இந்த நேரத்தில் நாம் சிந்தித்து பார்க்க வேண்டும். எத்தனை முஸ்லிம்கள் தங்களுடைய குடும்பங்களோடு, சொந்த பந்த உறவுகளோடு பகைத்துக் கொண்டிருக்கிறார்கள். நம்மளால சிறந்த முஸ்லிமா இருக்கிறாங்க, தொழுகிறாங்க, நோன்பு வைக்கிறாங்க, குரான் ஓதுறாங்க, சஹர் நேரத்தில் கண் விழித்து குரான் ஓதுகிறார்கள், எல்லா வணக்க வழிபாட்டையும் ஈடுபட்டு விட்டு என் தந்தையோடு நான் பேச மாட்டேன், என் தாயோடு பேச மாட்டேன், என் அண்ணனோடு நான் பேச மாட்டேன், என் தம்பியோடு பேச மாட்டேன், என் ஊர்க்காரர் அவரோடு நான் பேச மாட்டேன், என் அறையில் தங்குபவர் அவனுக்கும் எனக்கும் பகை ஒத்து வராது, நான் பேச மாட்டேன், அவன் அங்கே வந்தால் நான் அங்கே சென்று விடுவேன். இந்த பகை உணர்வு நம்முடைய உள்ளத்தில் இருக்கலாமா? சொந்த பந்தங்களை பகைப்பதால், இரத்த பந்த உறவுகளை பகைப்பதால் நமக்கு எப்படிப்பட்ட விளைவு? நபி அல்லாஹிம் சொன்னார்கள், லா யதுகுலுல் ஜன்னத காத்திஉர் ரஹீம். உறவுகளை முறித்து வாழ்பவன் சொர்க்கத்தில் நுழைய முடியாது. நாம் எத்தனை வருட காலம் நோன்பு வைத்திருந்தாலும் சரி, எத்தனை வருட காலம் அல்லாஹ்விற்காக பசி பட்டினியோடு கிடந்தாலும், சொந்த பந்தத்தை முறித்து விட்டு, பகைத்து விட்டு, நம் உடன் பிறந்த சகோதரர்களை பகைத்து விட்டு, இரத்த பந்த உறவுகளை பகைத்து விட்டு சொர்க்கம் சென்று விடலாம் என்று நினைக்கிறோமா? பல வருடம் பேசாதவர்கள் இருக்கிறார்கள். அற்ப விஷயங்களுக்காக, தனிப்பட்ட அற்பமான சின்னஞ்சிறிய பிரச்சனைகளுக்காக வேண்டி அவரோடு நான் பேச மாட்டேன், இவரோடு பேச மாட்டேன், அவர் முகத்தில் முழிக்க மாட்டேன். இந்த பகமையை விட்டுறணும். அல்லாஹ் திருக்குர்ஆனில் ஒரு பிரார்த்தனை சொல்லி தருகிறான், ரப்பனா லா தஜ்அல் ஃபீ குலூபினா கில்லல் லில்லதீன ஆமனூ. இறைவா, ஈமான் கொண்ட எங்கள் சகோதரர்கள் மீது எங்களுடைய உள்ளத்தில் பொறாமையை ஏற்படுத்தி விடாதே, வெறுப்பை ஏற்படுத்தி விடாதே, வெறுப்பு இருந்தால் அதனை அகற்றிவிடு என்று பொருள். ஈமான் கொண்டவர்கள், மூமின்கள், அவர்களின் மீதே நம்முடைய உள்ளத்தில் வெறுப்பு இருக்கக்கூடாது என்று அல்லாஹ் சொல்கிறான் என்றால், சொந்த பந்தங்களின் மீது வெறுப்பு இருக்கலாமா? அண்ணன் தம்பியின் மீது, அக்கா தங்கையின் மீது, தாய் மாமா, பெரியம்மா, சின்னம்மா, ரத்த பந்த உறவுகள், அவைகள்லாம் நம்முடைய உள்ளத்தில் இருக்கும் என்றால் நாம நோன்பு வைத்து புண்ணியம் இல்லைன்னு அர்த்தம். நோன்பு வைப்பேன், ரமலான்ல தொழுவேன், ஆனா வியாபாரத்துல மோசடி பண்ணுவேன். நோன்பு வைப்பேன், சொந்த பந்தத்தை நான் பகைத்து வாழ்வேன் அப்படின்னா அந்த நோன்பின் மூலம் உண்மையான உன்னதமான நோக்கத்தை பெற முடியாது. ஆகவே அல்லாஹும் அல்லாஹுடைய தூதரும் சொல்லித்தந்த இறையச்ச உணர்வை நம்முடைய வாழ்க்கையில் முழுமையாக செயல்படுத்தி இறுதி வரை நபி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தன்னுடைய மரண தருவாய் வரை அல்லாஹ்விற்கு பயந்து நடந்த சிறந்த முஸ்லிமாக செயல்பட்டார்கள். அந்த அல்லாஹ்வின் தூதருடைய முன்மாதிரியை அடிப்படையாக கொண்டு நம்முடைய வாழ்வில் முழு அடிப்படையிலையும் முழு செயல்பாட்டிலும் அல்லாஹ்விற்கு பயந்து நடக்கிற நல்ல முஸ்லிம்களாக மாறணும்.
பெருநாள் தொழுகை வணக்க வழிபாடு என்பது, பெருநாள் தினத்தினுடைய வழிபாடு என்பது வெறுமனே உரையில பங்கெடுப்பது மட்டுமல்ல, தொழுகையில பங்கெடுப்பது மட்டுமல்ல, துவா ரொம்ப முக்கியமானது. முடிச்சுட்டு நம்ம துவா செய்யறதுக்கு எவ்வளோ விஷயங்கள் இருக்கு. நம்முடைய தனிப்பட்ட விஷயங்கள் இருக்கு, நம் சமுதாயம் சம்பந்தப்பட்ட விஷயம் இருக்கு. உலகமெங்கிலும் முஸ்லிம்கள் துன்புறுத்தப்படுகிற நிகழ்வுகள்லாம் இருக்கு, பாதிக்கப்படுகிற நிகழ்வுகள் இருக்கு. இயற்கை பேரிடரால் பல முஸ்லிம்கள், பல மக்கள் பாதிக்கப்படுறாங்க. அவைகள் அனைத்தையும் உள்ளடக்கி நம்முடைய கோரிக்கைகள் அனைத்தும் அல்லாஹ்விடத்தில் அழுது மன்றாடி நாம் பிரார்த்தனை செய்ய கடமைப்பட்டிருக்கிறோம். ஆகவே இந்த பெருநாள் திடல்ல தொழுது முடித்துவிட்டு நாம் துவா செய்கிற அந்த துவாவிற்கு ஒரு மகத்துவம் இருக்கிறது. அதனாலதான் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க தொழுகை இல்லாத பெண்களை கூட நீங்க திடலுக்கு வாங்க, தொழுகையை முடிச்சுட்டு உரையை முடிச்சுட்டு எல்லாரும் துவா செய்வாங்க, நீங்களும் துவா செய்யுங்க. அந்த துவாவில் அவர்கள் பங்கெடுக்க வேண்டும், அந்த பரக்கத்தை அடைய வேண்டும் என்பதற்காக. ஆகவே நாம் இந்த பெருநாள் தினத்தினுடைய துவாவின் மகிமையை உணர்ந்து நாம் அனைவரும் தனிப்பட்ட முறையில் நம்முடைய கோரிக்கைகளை அல்லாஹ்விடத்தில் முன்வைத்து வலியுறுத்தி கேட்போமா என்று கேட்டு என்னுடைய உரையை நிறைவு செய்து போகிறேன். வாஹிர் தாவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.